செப்டம்பர் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக 10 படங்கள் கிட்ட வாரம் வந்துட்டு இருந்தா, ஆனால் இந்த வாரம் ஒரு 5 படங்கள் கிட்ட வந்தாலும் இல்லை 3-4 படங்கள் நல்ல எதிர்பார்ப்புக்குரிய படங்களாகவே இருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டரில் போயிட்டு அதில் என்ன படங்கள், அதோட இந்த வார கவுண்டரில் போன வாரம் இருந்ததில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, எந்தெந்த கவுண்டரில் என்னென்ன படங்கள் வந்திருக்குன்றதை வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் மகாவதார் நரசிம்மா. மகாவதார் நரசிம்மா படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் முடிஞ்சு, இது 9வது வாரம், அதாவது 55 நாள் கிட்ட ஓடிச்சு தேட்டரில். இப்போ 56வது நாளைக்கு மேலேயும் ஓட தான் போகுது. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, 3D 2Dன்ற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு அனிமேஷன் படமாக இருந்தாலும் நம்ம வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா அந்த படம் செம பாக்ஸ் ஆஃபீஸ், தமிழ்நாட்டிலையும் நல்லா போயிட்டு இருக்கு, தேட்டர்கள் சொல்லவே பெருசாக எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வாரமும் கவுண்டில் வச்சிருக்கோம். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போகிற படம் F1. இந்த F1க்கும் ஒரு ஸ்க்ரீனை கொடுத்து சர்வே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 83 நாள் தாண்டிடுச்சு. நாளைக்கு 84வது நாள்லயும் ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. F1ன்றது பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு தமிழ் டப்பிங் வெர்ஷன் மட்டுமே தேட்டரில் சர்வே ஆகிட்டதை பற்றி பேசிட்டு இருக்கேன். கார் பிரியர்கள்லாம் அநேகமாக பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி தெரியாமல் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துறாதீங்க. F1ல நானும் போய் ஒரு ரேஸ் ஓட்ட போறேன்ற அளவுக்கு ஆர்வத்தை தூண்டி விட்டுறாங்க படம் பார்த்தா. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் படையாண்ட மாவீரா. இந்த படம் நாளைக்கு தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் போது ஒரு 25 தேட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு 10-15 தேட்டரிகள் கொடுத்து எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீன் மாதிரி தான் தருவாங்க. ஆனால் இங்கே ஒரு 2 ஸ்கிரீன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இந்த படையாண்ட மாவீரான்றது வன்னிய சமூகத்தை பற்றின அவங்களுக்கான நீதி அப்புறம் பெருமை இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நிறைய ட்ரோல் பண்றதுக்கிட்டே ஒரு சில சேனல்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. ஆல்ரெடி ட்ரைலர்லேயே பண்ணி வச்சிட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருந்தாலும் ஹீரோவா கௌதம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர்லாம் வந்து வேற லெவல் அவுட் ரேட்டட் ஹீரோ தான் சொல்லணும். எனவே அவரே டைரக்ட் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இவ்வளவு தேட்டரிக்கல் நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்ததுன்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் பிளாக்மெயில் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஜிவி பிரகாஷ் மட்டும் நிறைய ஸ்டார் காஸ்ட் நடிச்சு இந்த படம் நிறைய தேட்டரிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துன்னு சொல்லணும் லாஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆன படங்கள்ல. ஆனா ஜிவி பிரகாஷோட வழக்கமான படங்கள் மாதிரி இந்த படத்துக்கும் வந்து தியேட்டர் அதிகமாக கிடைச்சதை தவிர பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லாதனால தியேட்டர்கள்லாம் அப்படியே குறைக்கப்பட்டு இந்த 2வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு படம் அற்றா இருக்கான்னு கேட்டீங்கன்னா பொதுவாக ஜிவி பிரகாஷ் படம் பார்க்குறவங்களாம் தெரிஞ்சிருக்கும். படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி நிறைய படங்கள் இருக்கும். ஆனால் தேட்டரிக்கல் சர்வே இருக்காது. அதுக்கேற்ற ஒரு படமாக தான் அந்த பிளாக்மெயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் செகண்ட் அப்ல நிறைய விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் படம் வந்து கண்டிப்பா சூரமொக்க படம்ன்றதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஜிவி பிரகாஷோட கதை தேர்வுகள் நிறைய நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அவருக்கு வந்து ஓவரால் ரொம்ப பெஸ்டான ஒரு கதை தேர்வு இங்க தேவைப்படுது. பட் அந்த மாதிரியான படமா இங்க பிளாக்மெயில் இல்லன்றனால 2வது வாரத்திலேயே இந்த ஒரு 4 ஸ்கிரீன்ற நிலைமைக்கு வந்திருக்கு. நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் மிராய். இந்த மிராய்ங்கிற படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகும்போதே ஓரளவுக்கு தேட்டரிகள் ஒரு 15-20 அந்த மாதிரி தான் தேட்டரிகள் சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் நிறைய கொடுத்துருந்தாங்க போன வாரம். ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னாலும் ஒரு 4 தேட்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கை விட தேட்டர் குறைஞ்சிருக்கு. ஆனா படம் மட்டமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மிராய்ன்றது ஒரு தெலுங்கு படம். இங்க டப்பிங் வெர்ஷன் தான். டப்பிங் சொல்ல முடியாது, அவங்க பேன் இண்டியா ரேஞ்சில் தான் எடுத்திருக்காங்க. எனிவே படம் வந்து அங்க தெலுங்குல செமையா ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸா உங்களுக்கு 2வது வாரத்திலேயே 100 கோடி கிட்ட. ஆக்சுவலி இப்போ வீடியோ பார்க்குற டைம்ல உங்களுக்கு 100 கோடி வந்திருக்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸ். ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொற்பமான பாக்ஸ் ஆஃபீஸ் தான் எடுத்துட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க முதல் வாரத்திலேயே தேட்டர் கம்மி தான். ஆனா 2வது வாரத்தில் அதை விட குறைச்சிட்டாங்க. ஆனா ஒரு மாதிரி ஃபேண்டசி ஃபிலிம்லாம் பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கவங்கள கண்டிப்பா அந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அப்படிலாம் பெருசா இல்லைனா கூட இந்த படம் உங்களை வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்காது. ஓரளவுக்கு பெஸ்டான படமா தான் மிராய் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சர்வே பண்ற அளவுக்கு இந்த படம்ன்றது அவ்வளவு வைடா போல மக்கள் கிட்ட சொல்லணும். எனவே லாஸ்ட் வீக்ல பிளாக்மெயிலை விட இந்த படத்துக்கு தியேட்டர் கம்மியா இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்கு. படம்ட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது பிளாக்மெயிலை விட மிராய்ன்றது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும்ன்றத சொல்ல முடியும். ஸோ அந்த பேஸ்ல இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் தண்டகாரண்யம். இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்றோம். இந்த படத்துல நம்ம தினேஷ் அண்ட் கலையரசன் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நம்ம ரஞ்சித் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷன்ல நிறைய நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. ஜே பேபிலாம் ரொம்ப அற்புதமான படம். பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் யதார்த்த வாழ்வியல அப்படியே எடுக்கிறது தான் ஒரு நல்ல சினிமான்றது இங்கிலீஷ்காரன் படைச்ச விஷயம். அதை ரஞ்சித் டீம் அப்புறம் இன்னும் வெற்றிமாறன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் இந்த தண்டகாரண்யம்ன்றது ஏதோ ஒரு லைஃப் ஆஃப் ஸ்டைல சொல்ற மாதிரி தான் இருக்கு. இங்க நம்ம மலைவாழ் மக்களோட அந்த லைஃபை வந்து அப்படியே இங்க பிரதிபலிச்ச மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ளே இவங்க ஏதோ ரஞ்சித்னாலே வந்து நிறைய பல பிரச்சனைகள் அது எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மையோட இந்த படத்தில் சொல்லியிருக்காருன்றதான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு சம்பவம் பெருசா நடந்ததே இல்லைன்ற மாதிரி சொல்ல முடியாது. அதை தாண்டி இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. நம்ம தினேஷ்க்கு அந்த கெத்துன்ற அந்த மாசோட இந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஃபயரிங் ஆகுது. தேட்டரிகள் பார்க்கும்போது ஒரு 35 தேட்டரிகள் மேல கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது அந்த ஃபில்லிங் கெப்பாசிட்டி இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி படம் வரதுன்றது பெருசாவே ஓவரால் ஆடியன்ஸுக்கு சேர்ந்திருக்காது. கவுண்டர்ல இருக்க மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் இந்த படத்தோட ஓவரால் ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம இந்த வாரம் இந்த கவுண்டர் பண்றோம். ஆனா எனக்கு இந்த படம் நல்லா இருந்தா அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் டாப்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தோணுது. பாப்போம் நடக்குதான்ட்டு. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தனல்
படம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம். இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு 35-40 தேட்டர்களே கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்கிரீன் கெப்பாசிட்டிலாம் ஓரளவுக்கு எடுத்துருந்தது. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர்களே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்கிரீன் தான் இருக்கு. ஆனால் இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்றேன். ஆக்சுவலி அதர்வா படங்களுக்கு இந்த மாதிரி 2வது வாரத்தில் கிடைக்கிறது வழக்கம் தான். ஆனாலும் இந்த தனல் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். செகண்ட் ஆஃப்ல இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து படத்தோட அந்த காஸ்ட் ரேஞ்சில் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. எனவே அந்த மாதிரிலாம் யோசிக்காம கதையை மட்டுமே முழு மையமாக யோசிச்சு வேற லெவல் கதைக்கு மட்டுமே நியாயம் சேர்க்கணும்னு நினைச்சிருந்தா இந்த படம் இன்னும் ரொம்ப வேற லெவல் பெட்டரா வந்திருக்கும். ஆனாலும் இப்போ வந்திருக்க தனலும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி, அதுவும் அதர்வா ஃபேன்ஸுக்குலாம் கண்டிப்பா ஒரு ட்ரீட் தான் சொல்லி ஆகணும். இனிமே நம்ம அதர்வாவும் இப்போ நல்ல படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. இல்ல வந்து உங்களுக்கு 2வது வாரத்திலே இந்த குருதி ஆட்டம் அந்த டைம்லலாம் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்களா, அந்த படங்களை விட இந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்றத தாராளமாக சொல்லலாம். எனவே பார்ப்போம் இப்போ லாஸ்ட்டாக வந்த டிஎன்ஏ மாதிரி இந்த படம் எத்தனை நாளைக்கு சர்வே ஆகுது அப்படின்றத. நம்ம கொண்டு அடுத்ததா இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் கான்ஜூரிங் தி லாஸ்ட் ரைட்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டர்கள் கிட்ட ஓடுது. இந்த படம் இந்தியா லெவல்லே 100 கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைட்ல கேட்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு சம பாக்ஸ் ஆஃபீஸ் பின்னி எடுத்து வேற லெவல் ப்ராஃபிட் படம் ஆயிடுச்சு. ஆனா படம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை முழுசா போக்கலனாலும் ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா போனதுனால அங்க ரிவ்யூவர்ஸுக்கு வேலை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனிவே இந்த படம் ஓவராலா ரிவ்யூ எல்லா இடத்துலயும் சுமாரா வந்திருந்தாலும் அந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது எல்லா ஏரியாலையும் ரொம்ப பெட்டரா தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது நம்ம தமிழ்நாடு லெவலையும் நல்லா பண்றதுனால தான் 20 தேட்டர்கள் கிட்ட 3வது வாரத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தனல் என்னதான் தமிழ் படமா இருக்கு அப்படின்னாலும் இது 3வது வாரத்தில் சர்வே பண்ணுது. ஸோ நம்ம அதை இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா வாரம் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தூக்கி போடாம அவ்வளோ தேட்டரிகள் இந்த படத்துக்கு வாங்குதுன்ற பொழுது அதே மாதிரி ஆடியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்றதும் இந்த படத்துக்கு இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி தனலை விட இந்த படத்துக்கான கூட்டம் அதிகம். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம காஞ்சூரிங்க மேலே வைக்கலாம் அப்படிலாம் பார்த்தாலும் தமிழ் படத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் ஒரே கவுண்டர்ல வச்சு வச்சிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிச்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் காந்தி கண்ணாடி படம் 25 தேட்டர்கள் கிட்ட ஓடுற மாதிரி இருக்கு. சரி, நான் சொல்றேன் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 3 கோடி தான். ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் 5 கோடி கிட்ட எடுத்துச்சு. தேட்டர்கள் ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் போச்சு. ஸோ அதுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுத்து காந்தி கண்ணாடி, அதாவது நம்ம கேபிவி பாலாவோட முதல் படம்ன்றது ஒரு ஹிட்டுங்கிறத கண்ண மூடிட்டு சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு 20 தேட்டர்கள் இருக்கு, சர்வேவிங் தேட்டர்கள் வந்துட்டு தான் இருக்கணும் போது கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஹிட்டுங்கிறத மறுக்க முடியாத ஒரு படமா நிக்க போகுது. அதுக்கு நம்ம என்னதான் கேபிவி பாலாவோட அந்த சில விஷயங்கள்லாம் பேசினாலும் இந்த படத்துக்குள்ளேயும் ஒரு இன்புட் இருக்குன்றத மறுக்க முடியாது. ஆனாலும் அதை தாண்டி தர்மம் தான் காந்தி கண்ணாடியை காக்குதுன்னு சொல்லுவேன். நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் கூலி படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிச்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்துல ஏதோ ஒரு ஸ்கிரீன் தராங்க, இல்ல வாஷ் அவுட் ஆகுது, அந்த மாதிரி தான் நிலைமை இருக்கு. ஓவராலா சொல்லும்போது கூலி படம் டோட்டலா தேட்டரில் 5 வாரம் தாங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. 35 நாள் தான் ஓடி இருக்கு. இப்பலாம் 50 நாள் கூட வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்தை ஓட்டுறதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் டீம் தயாரா இல்ல. அதுலயும் சன் பிக்சர் பத்தி கேட்கவே வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் 25 நாள் தூக்கி போடுறதுல கொஞ்சம் கூட யோசிக்காத ஆளு. ஆனாலும் கூலி படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப பெருசுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் 3 தேட்டர் வரைக்கும் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிச்சு. இப்போ சிங்கிள் ஸ்கிரீன் கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட், ஆனா வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு போற மாதிரி தான் இருக்கு. எனவே ஒரு படம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தை ஓவரா வந்து நம்ம கீழே இறக்கிட மாட்டோம். இப்போ லாஸ்டா தலைவன் தலைவி ஆகட்டும், அதே மாதிரி இப்போ கூலி ஆகட்டும், இது நிறைய பேர் வந்து ஓவர் ரேட்டட் கவுண்டர் கூட யோசிக்கலாம். ஆக்சுவலி நானே யோசிக்க தான் செய்யறேன். ஆனாலும் அந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்ல இந்த படத்தை கீழே வைக்கணும் அப்படின்னு தோணாக்கா ஆக்சுவலி தண்டகாரணியம் கீழே நான் இந்த படத்தை கொடுப்பேன், மிராய்க்கு மேல. ஆனா ஒரு 5 வாரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வாரத்துல டல் ஆச்சுன்னு ஒரேடியா கீழே திரும்பி போட்டியே புதுசா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க படங்கள்லாம் கூட பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துடக்கூடாது. அதே சமயம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 1000 பேசினாலும் உங்களுக்கு 600 கோடியை நெருங்கின ஒரு படம்ன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 3வது 4வது படம். அப்படியாப்பட்ட ஒரு ப்ரௌட்லி படத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு டாப் கவுண்டர் கொடுக்கணும்ன்றதுனால நான் இந்த வாரம் கொடுத்துருக்கேன். நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கிஸ் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம கவின் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி கவினுக்கு என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்ன்றது ரொம்ப பெருசா வந்துடுச்சு. லாஸ்டா ஒரு சில படங்கள் சரியா போலனாலும் ஒரு சில படங்கள் நல்லா போய் நல்ல மார்க்கெட் நம்ம கவின் தக்க வச்சிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிஸ் படத்துக்கு நிறைய செகண்டரிகள் தேட்டர்ன்றதை தாண்டி மெயின் ஸ்கிரீனையும் இந்த படம் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு தேட்டர்கள் வால்யூம் ஒரு படத்துக்கு கிடைக்குது. நம்ம இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்றோம், நாளைக்கு தான் வருது. அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு தேட்டர் வால்யூம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹீரோ, இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் இங்க டைரக்டரா பாத்தீங்கன்னா நம்ம சதீஷ் டான்ஸ் மாஸ்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அதே சமயம் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம கவினுக்கும் ஒரு யங்ஸ்டர் ஃபேன்ஸ் அவருக்கான ஒரு வட்டம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு அந்த வைபோடவே இந்த படத்தோட ட்ரைலர் இருக்கு. சேம் டைம் வந்து கிஸ் பண்ணாக்கா அவங்களோட லைஃபே தெரியுற மாதிரி அந்த ஃபேண்டசி கான்செப்ட், இன்னும் இப்ப ரியல் லைஃப்ல இருக்க நிறைய பேரோட லவ், இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல மெர்ஜா இருக்கறனால நல்ல யூத் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். லேட்டஸ்டா இப்ப அந்த மாதிரி படங்கள் தான் நல்லா போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைசிஸ் பண்ணி தான் இந்த படத்தை இந்த ஒரு கவுண்டர்ல வச்சிருக்கோம். இது வெறும் எக்ஸ்பெக்டேஷன் கவுண்டர் தான். அடுத்த வாரம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணி என்ன கவுண்டர் முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 2வது இடத்துல பார்க்க போற படம் மதராசி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல நிறைய தேட்டர் ரேஞ்ச் ஸ்கிரீன் போயிடுச்சு. அதாவது மெயின் ஸ்கிரீன் செகண்டரி ஸ்கிரீன் இது ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப லோவா தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்கு. மோஸ்ட்லி தேட்டர் ஸ்கிரீனுக்கு போயிடுச்சு. படத்தோட வசூலும் பாத்தீங்கன்னா 100 கோடியை தொட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180
180-200 கோடி கிட்ட. ஸோ ஒரு சொதப்பல் படமா மதராசி மாறிடுச்சு. ஆனா கான்செப்டா கேட்டீங்கன்னா கூலிக்கும் சரி, மதராசிக்கும் சரி, கோட்டுக்கும் சரி, இந்த படங்கள் எல்லாம் வந்து மட்டமான படங்கள் இல்ல, ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய படங்கள் தான். ஆனா இன்னைக்கு பெரிய ஹீரோக்கள் படத்தெல்லாம் அடிக்கிறதுக்கே ஒரு குரூப் இருக்கு. ஸோ அடிச்சு இந்த படத்தையும் காலி பண்ணிட்டாங்க. கூலியும் பெருசா அடிச்சாங்க. ஆனா அந்த படம் தட்டு தரு மாதிரி என்னென்னவோ பண்ணி வந்துடுச்சு. அதனால தான் அந்த படத்தை நான் ரொம்ப டவுன் கிரேடு தண்டக்காரனையும் கீழே இறக்காம நான் கூலி ஏன் அவ்வளவு மேலே பேசினேன்னா அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அடியை தாங்கிறதுன்றது பெரிய விஷயம். ஆனா மதராசி தாங்கல பாத்தீங்களா. அதே சமயம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றது உங்களுக்கு குறைவாயிடுச்சு கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஃபிளாப் டைரக்டர் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு மத்தியில வந்து அவரு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. படம் வந்து பெட்டரா இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இது ஒரேடியா மட்டமா போயில. கிளியரா சொல்லணும், உங்களுக்கு பிரின்ஸ் மாதிரி வந்து டோட்டல் அவுட் ஆயில. ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணிட்டு இருக்கு. உங்க ஓவர் ரேட்டடா பட்ஜெட் எடுத்துட்டாங்க. ஸோ 100 கோடிக்கு ஒரு படம் கலெக்ட் பண்றதுன்றலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைசிஸ் பண்றதால தான் நம்ம வந்து ஒரு கவுண்ட் ஒன்லயே நம்பர் செட் பண்றதுல பெருசா இருக்கும். இப்போ கிஸ்னும் போது செகண்டரி ஸ்கிரீன் கொடுத்துட்டா மகதாசின்றது என்னதான் டாப்லாம் பேசினாலும் இந்த படம் ஒரு டவுன்றது வந்துதான் இருக்கு. நம்ம அதுக்கும் வந்து கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். சேம் டைம் ஒரு புது படத்தை நம்ம கண்டிப்பா பூஸ்ட் அப் பண்ற ஒரு கட்டாயத்திலயும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா ஒரு கவுண்ட் கொடுத்து நம்பர்ல உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஆனால் ரெண்டாவது இடத்துலயே வச்சிருக்கேன். ஆனாலும் வந்து அதுல நீங்க கவுண்ட் பண்ணனால பண்ணிக்கலாம். என்னோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ன்றது என்னோட கவுண்ட் இல்லைங்க. அது எல்லாமே இன்னைக்கு தியேட்டரிக்கல்ல இருக்க படங்களை உங்க மனசு சந்தோஷப்படுத்துறதுக்கோசம் வைக்கிற கவுண்ட். அது எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்றதால தான் எல்லா காரணத்தையும் சொல்லி உங்களுக்கு நான் சாட்டிஸ்ஃபைடா கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எனக்கு சாட்டிஸ்ஃபைடா வியூ, வைப், ஷேர், லைக் இந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசா தரலனாலும் நம்ம கூட அடுத்ததா இதே ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் சக்தி திருமகன். சக்தி திருமகன் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கொண்டு பண்றோம். இந்த படத்துல நம்ம விஜய் ஆண்டனி ஹீரோவா பண்ணிருக்காரு. அவரோட பிலிம் ப்ரொடக்ஷன்ல தயாரிச்சிருக்காரு. அவரோட 25வது படம் நினைக்கிறேன். அதை தாண்டி இப்ப நம்ம அவரோட பிலிம் ப்ரொடக்ஷனா பிச்சைக்காரன் 2, அதுக்கப்புறம் இப்ப மார்கன்லாம் கூட அவர் தான் தயாரிச்சாரு. மார்கன்லாம் நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டாரு. இங்க சக்தி திருமகன்றது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரிலீஸ் டேட் மாறி மாறி வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் பராசக்தி. ஆனா அந்த டைட்டில் விட்டு கொடுத்து இவங்க சக்தி திருமகன், ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வருஷம் அது போச்சு. சிவகார்த்திகேயனோட மதராசி கூட தான் இந்த படம் வரதா இருந்தது. அதை தாண்டி லாஸ்ட் வீக்கும் வரதா இருந்தது. இப்போ இந்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படம் இவ்வளவு தூரம் போராடி நிறைய அந்த ரிலீஸ் டேட்ல மாறி மாறி வந்தாலும் தியேட்டரிக்கல்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய மெயின் தியேட்டரிக்கல் இந்த படம் தான் எடுத்துருக்குன்னு சொல்லும். கிசியானா தான் ஷேர் பண்ணாலும் சக்தி திருமகன் வந்து கிளியரா வந்து தியேட்டரிக்கல் அதிகபட்சமா தமிழ்நாட்டில் இப்போ இந்த படம் தான் ஓட போகுது. அதனால இந்த படத்தை முதல் இடத்துக்கு தரலாமான்ற மாதிரியான மைண்ட் செட்லாம் இருந்தது. கண்டிப்பா இது 2வது இடம் 3வது இடம் ஏன்னா மதராசியும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா கிஸ்ஸுக்கு மேல கண்டிப்பா இந்த படம் நம்ம வச்சு தான் ஆகணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது விஜய் ஆண்டனி கண்டிப்பா ஒரு ஹீரோ எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தியேட்டரிக்கல் ஜாஸ்தி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே சமயம் இந்த படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. பட் நிறைய விஜய் ஆண்டனி ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துருக்கேன். ஏன்னா தண்டக்காரனையும் கிஸ் எல்லாம் பார்க்கும்போது கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது, ஏன்னா விஜய் ஆண்டனி ட்ரைலர்னும் போது ஒரு வேற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். இதோட ட்ரைலர் கட்ட வந்து அவங்க வேற மாதிரி ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஷேர்ல கட் பண்ணிருக்காங்க. படம் வந்து என்ன மாதிரின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த மாதிரி அவங்க கட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. இனிமே படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிளியர் ரெஸ்பான்ஸ் சொல்லணும். பட் நான் என்னோட மைண்ட் தாட்ஸ் நிறைய சொல்றது வழக்கம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது சக்தி திருமகனுக்கு கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்புன்றது ஆடியன்ஸ் கிட்ட பெஸ்டா இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கேற்ப தியேட்டரிக்கலும் மெயின் ஸ்கிரீன்ஸ் எக்கச்சக்கமா வாங்கியிருக்கு. ஆனா இங்க தியேட்டரிக்கல் ஃபீலிங்ன்றது உங்களுக்கு கிஸ்ஸுக்காகட்டும் சக்தி திருமகனுக்காகட்டும் பெருசா வரல. அந்த தியேட்டரிக்கல் ஃபீலிங் நல்லா வந்துருன்னா கண்டிப்பா இந்த படம் முதல் இடம் போயிருக்கும். இப்பவே நான் 2வது இடத்துல 3 படங்கள் பண்ணியிருந்தாலும் இதை நான் மதராசிக்கு மேல ஒரு ஐப்ல வைக்கிறன்றதும் இங்க புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் உங்களால. அதனால என்னோட மைண்ட் தாட்ஸை வச்சு மட்டும் நான் கவுண்ட் பண்ணல. ஒரு படத்துக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதையும் நம்ம யோசிச்சு தான் இந்த அளவுக்கு ஒரு கவுண்ட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் காப்பாத்தி சக்தி திருமகன் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். அதை எந்த அளவுக்கு தக்க வச்சு அடுத்த வாரம் நம்ம வீக்லி டாப் 10ல என்ன கவுண்ட் பிடிக்குதுன்றத நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருங்க. நம்ம கவுண்ட்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் லோகா, அதாவது லோகா. நம்ம தமிழ்ல வந்து இந்த படம் லோகா தான் வந்தது. படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு, இது 4வது வாரம். இந்த படம் இந்த 4வது வாரத்துல ஒரு தேர்ட் ஸ்கிரீன் ரேஞ்சுக்கு தான் வந்துடுச்சு. தியேட்டரிக்கல்ன்றதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாலும் லாஸ்ட் 3வது வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மதராசியை தாண்டி மெயின் ஸ்கிரீன்ஸ்லயே நிறைய ஓட ஆரம்பிச்சிச்சு. மதராசியை டவுன் பண்ணிட்டு இந்த லோகாவை மேல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் இது ஒரு மலையாள படம், இங்க டப்பிங் வெர்ஷன்ல தான் வந்திருக்கு. ஆனா இந்த படம் பண்ற பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். சோ இந்த 4வது வாரத்துல உங்களுக்கு வந்து மெயின் ஸ்கிரீன்ல ஒரு சில புது படங்கள்லாம் வந்ததுனால கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனாலும் இந்த படத்துக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல மெயின் ஸ்கிரீன் செகண்டரி ஸ்கிரீன் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு. மோஸ்ட்லி தேர்ட் ஸ்கிரீன் நிறைய இடத்துல கிடைச்ச மாதிரி தெரியுது. இது இவ்வளவு டைட் ஷெட்யூல்லையும் இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வச்சு தான் பேசுறோம். இப்ப ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வச்சு உங்களுக்கு சண்டேக்குள்ளேயே வந்து வேற மாதிரி ரிசல்ட் மாறிடுது. அதை தாண்டி இது மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி படமா மூவ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப L2 எம்ப்ரான் மட்டும் தான் இருக்கு ஒரு 270 crore. அதை தாண்டி இந்த படம் போறதுக்கு போயிடும். இந்த வீக்கெண்டுக்குள்ள கன்ஃபார்ம்டா போயிடும். அதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 300 கோடி அப்படின்ற அந்த நம்பரையும் தாண்டறதுக்கான வாய்ப்பு லோகாக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. எல்லாம் ஓவரால் வேர்ல்டு வைடு வருஷனாலும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் தியேட்டரிக்கல் வந்து பர்ஃபார்மன்ஸ் சர்வேன்றது பிச்சு பெடல் எடுத்துட்டு இருக்குங்க. இத்தனைக்குமே இந்த படம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 கோடி தான் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்கு. இது வந்து உங்களுக்கு மதராசி பார்க்கும்போது கம்மியான ஒரு கலெக்ஷன் தான். இத்தனைக்கும் மதராசிக்கு 2 வீக் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. ஆனா இங்க ரோகாக்கு ஒரு வீக் அதிகமாவே இருக்கு. பட் இங்க படத்தோட அந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம், அதுக்கப்புறம் இந்த படம் சர்வே பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம மதராசி இந்த வாரம் மேல கொடுக்க முடியல. அதே மாதிரி சத்தி திருமகன்
முதல் வாரம் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வருது. ஆக்சுவலி அந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இப்ப தெரியல. அதை தாண்டி தியேட்டரிக்கல் ஃபீலிங் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது லோகா நிறைய இடங்கள்ல இந்த 3 வாரத்தில் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸும் 20 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்றதுலாம் பெரிய விஷயம் ஒரு டப்பிங் படமா இருந்து. ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ப்ரௌடு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம லோகாவை நம்பர் 1 இடத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லைங்க, கடமையே இருக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னதான் அதர் லாங்குவேஜ் படம் நம்ம தமிழ் படத்தை தான் ப்ரொமோட் பண்ணும் அப்படிலாம் பார்த்தாலும் இந்த வாரத்தை கம்பேர் பண்ணும்பொழுது லோகா அடிச்சு தூக்கி அடிச்சிங்க. ஏன்னா சர்வைவிங் அப்படி இருந்துட்டு இருக்கு.